வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி கத்திரிக்காய் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த பெரிய கத்திரிக்காயை எடுத்து ஒன்று போல் ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 கை நிறைய வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா 2 கை பிடி போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஜீரகம் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதில் 3 ஸ்பூன் சாம்பார் பொடியும் அதில் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடணும். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிரிஞ்சால் துண்டுகளை எடுத்து ஒவ்வொன்றையாக அந்த பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. ஒன்று போல் தடவி வரிசையாக எல்லா இதையும் தடவி வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அந்த மசாலா உள்ளே பிடிச்சிக்கிடும். இப்போது அரிசி மாவை லேசாக ஒரு பிளேட்டில் தட்டிட்டு அதில் இந்த மசால் பகுதி படுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த சைடும் இந்த மசாலா நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ தவாவை நல்லா எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச உடனே இந்த கத்திரிக்காய் துண்டுகளை அதில் வரிசையாக அடுக்குங்க. உங்கள் கல்லில் எத்தனை வைக்க முடியுமோ அத்தனை வச்சு நல்ல மிச்ச இடம் இருந்தால் அதுலேயும் அந்த மசால் பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெயும் சுற்றி வர ஊற்றி வேக விடுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விடணும். அந்த மசால் கரைஞ்சிராமல் மெதுவாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. பொறுமையாக திருப்பணும். இப்போ வெந்துட்டான்னு ஒரு கத்தி வச்சு லைட்டாக குத்தி பார்த்துக்கோங்க. வேகலைன்னா ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. சீக்கிரம் வெந்துடும். வெந்த உடனே நல்ல பொன் கலரில் மசாலா நல்லா வெந்து வந்தோடனே எடுத்துட வேண்டியதான். கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.